Once a lifeline for rural households, Tamil Nadu's sago industry in Namakkal is reporting severe strain. Sago is made mainly from tapioca, a starch derived from the cassava plant. Those involved in its production say the industry is facing a major survival crisis due to labor shortages, weak enforcement of cooperative bylaws, and poor quality control. Some stakeholders are urging the state government to bring all those associated with the industry under Sago Serve, the state cooperative, to ensure better prices and improved quality control. விதிமுறைகள் சேகோசர் விதிமுறை அமல்படுத்தி தான் உள்ளது. விதிமுறைகளை மீறும் உற்பத்தியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அரசியல் உள்ளே வந்து விடுகிறது. அதனால் சேகோசர் முறையான நடவடிக்கை எடுக்க திணறுகிறது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த ஜவ்வரிசியை வெளிநாட்டுக்கு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். November to February, these days we are having crushing period. This time the price will come down. At that time the government procure this starch and sago. Then only we can get good market. All the manufacturers must come to the sago only. They must pass a bill. Then only we can get a good price. Not just those producing sago, but also farmers cultivating its basic raw material tapioca say rising input costs and poor returns is making farming unviable. சிரமங்க எவ்வளோ சிரமப்பட்டு ஆள் பிரச்சனை இவெல்லாம் சிரமப்பட்டு கிழங்கு உற்பத்தி பண்ணிடுறோம். சரியான விலை கிடைக்கிறதில்ல. ஆள் கூலிகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. உழவு ஓட்டுற செலவு இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்குது. எங்களுக்கு புடங்குற செலவு இது அதிகரிச்சுட்டே போகுது. வண்டி வாடகை போக்குவரத்து செலவு இது எல்லாமே ரொம்ப அதிகரிக்குது. எங்களுக்கு கிழங்கு விலை இப்போ 2 வருஷத்துக்கு நல்ல ரேட்டு விற்றுது. இப்போ விலை ரொம்ப சரிஞ்சு போயிடுச்சுங்க. ஈல்டும் குறைஞ்சி போச்சுங்க. இப்போது மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈல்டு குறைஞ்சி போச்சு. விலை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்துடுச்சு. சரிவு அதிகமான சரிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ பாயிண்ட் ரேட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பாயிண்ட் ரேட் இன்றைக்கி 230 ரூபா 240 ரூபா 250 ரூபா அப்படின்ட்டு இருக்குது. அப்போது ஒரு பேகுங்கிறது எங்களுக்கு ஒரு 450 ரூபா சுமார் வரும். இந்த 450 ரூபா சுமாருக்கு வரும்போது எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 200 ரூபா 250 ரூபா அது மாதிரி வந்துடுது. அப்போது எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பேகுக்கு 200 ரூபா கிடைக்கும். 200 ரூபா 100 மூட்டை 20,000 ரூபா கிடைக்கும். 200 மூட்டை வந்துச்சுன்னா 40,000 ரூபா கிடைக்கும். நாங்கள் பண்ணுற செலவே 15,000 20,000 போயிடுது. ஒரு வருஷமே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு 20,000 மட்டும்தான் கிடைக்குது. அதனால லேபர் காஸ்ட் ஏறி போச்சு இப்போ. Ahead of the state assembly elections later this year, both tapioca farmers and sago producers are urging immediate government support along with price stabilization and stronger cooperatives to prevent a sectoral collapse.